ஒண்ணு போதுங்க நின்னு பேசும். என்னன்னு கேட்கிறீங்களா? ஒரு சில கணவர்லாம் பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி வந்து கொண்ட போட்டுக்கிட்டு பழைய சேலைய கட்டிக்கிட்டே இருக்கணும். என்னன்னு கேட்டா, இன்னொருத்தன் பாத்துருவான் நான் வேலைக்கு போற இடத்துலன்னு. ஒரு சிலர் வந்து பொண்டாட்டி வந்து எனக்கு இளமையா, எனக்கு ஈக்குவலா இருக்கணும்னு மேக்கப் பண்ணி மாடர்னா இருங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாரி வெஸ்டர்னா மாடர்னா இரு, ரொம்ப வல்கரா அசிங்கமா இருக்காத. ஒரு சிலர் வந்து நல்ல இந்த கேரளா ஃபேமிலி மாதிரி புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து எல்லாம் அந்த ப்ளூ ஃபிலிம் மாரி இருக்காங்கல்ல, அந்த மாரி இருக்காங்க. இதுல நான் சொல்ல போற கேட்டகரி என்னன்னா, இந்த பொண்ணுங்க வந்து லிப்ஸ்டிக் போடக்கூடாது, மை போடக்கூடாது, ஐலைனர் போடக்கூடாது, கண்மை விடக்கூடாது, ஐப்ரோ விடக்கூடாது. இதெல்லாம் என்னது நான் கேட்க. இது 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 மாரி பண்றவங்க எல்லாம் வந்து தொழில் தான் பண்றாங்களா? குடும்பம்லாம் நடத்தலையா? இப்போ அவங்க அம்மா அந்த காலத்துல உள்ளவங்கலாம் மை போட்டது கிடையாதா? பெண்கள் மை இல்ல, மை அலங்காரம் விட போய், லிப்ஸ்டிக் அலங்காரம் விட போய் தானே அத வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சினிமாவுல ஒரு நடிகை லிப்ஸ்டிக் மை போட்டு வந்தாக்கா நாக்குல எச்சி ஒழுகுது. இப்போ ஒரு கோயில்ல அம்மனுக்கு போறோம். எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க. அலங்காரம் பண்ணும்போது ஐயோ! அம்மன் இப்படி ஜொலிக்கிறான்னு கையெடுத்து கும்பிடுறது இல்லையா? ஒரு பெண்ண சுத்தியே ஏங்க இங்க சட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆர்டர் போடுறது, கட்டமைப்பு இருக்கு. இத பண்ணணும், இத பண்ணக்கூடாது, அத பண்ணக்கூடாது, இத பண்ணணும். ஏன் ஒரு பெண்ண சுத்தியே நீங்க ஆர்டர் போடுறீங்க? எனக்கு தெரியல. ஆ நீங்க ஒரு பெண்ணா இருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பீங்க. நீங்க ஆணா இருக்க போயி, நான் எல்லா ஆண்களையும் குறை சொல்லல. நீங்க ஆணா இருக்க போய் ஒரு பெண்ணுக்கு இப்படிலாம் லிப்ஸ்டிக் போட்டா உடனே மை விட்டா உடனே உருவத்துல ஐப்ரோ விட்டா உடனே அப்படி கிடையாதுங்க. ஒரு பெண்ண தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறதுங்கிறது ஒரு மோட்டிவேஷனலா, ஒரு சுறுசுறுப்பா இருக்கும். நெறைய பேருக்கு இதுல வந்து தாழ்வு மனப்பான்மை போகுது, மன அழுத்தம் குறையுது. நெறைய விஷயம் இருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி தாங்க. அதுக்கு தான் ஒண்ணு போதும் நின்னு பேசுங்க. இங்க நெறைய பேர் வந்து நான் நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் இங்க எல்லாரும் நல்லவங்க தான். சந்தர்ப்பம் கிடைச்சதும் தெரியும். இங்க யாரெல்லாம் போறாங்க, ஊர் மேய்றாங்க, 4 பொண்டாட்டி 4 வப்பாட்டி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தான் தெரியும். கிடைக்காதனால நல்லவன் நல்லவன் சொல்லி சோல்டர தூக்கி விட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது.